Hi, hello everyone. Welcome to another travel vlog. Wish you a happy new year 2024. சென்னை டு குமிளி சீரிஸோட ஃபைனல் vlog தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ செலவாச்சு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து குமிளி போனது, அங்கே வந்துட்டு எலிஃபெண்ட் கேம்ப், அப்புறம் எங்கே ஸ்டே பண்ணோம் என்ன இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். அண்ட் தென் ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்பட்டின்ற ஊரில் இருக்க பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மற்ற எல்லா முருகன் கோயிலோட இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, முக்கால்வாசி கோயிலில் முருகன் மலை மேலே இருப்பார். முருகனை தரிசிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பாதாளத்தில் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இறங்கி போய் பார்த்துட்டு நம்ம ஏறி வருவோம். ஸோ இதை ஒரு சிலர் எப்படி நம்புவாங்கன்னா, ஸோ முருகனை தரிசிட்டு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நமக்கு ஏற்றம் தான் அப்படின்றத பிலீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் விற்கிற கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை போடுறதுனால வர பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கண் திருஷ்டியிலேருந்து தப்பிக்கலாம். அது போக வந்துட்டு யாராவது நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, வயிற்றெரிச்சல் படுறாங்கன்னா அதெல்லாம் நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு கண் வச்சாலோ இல்லை நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாலோ நமக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவ் இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவோ இல்லைனா ஹெல்த் வைஸோ கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்றாங்க. இந்த கோயிலே கருங்காலி மாலையும் விற்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வரும்போது சொன்ன ரேட் வந்து 1300 1500 வரைக்கும். இதிலே செங்காலி மாலைன்னு இருக்கும், சிகப்பு கலரில் இருக்கும் அந்த மாலை. இங்கே விற்கிற கருங்காலி செங்காலி மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா முருகன்கிட்ட வச்சு 48 நாள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பப்படுது. நாங்கள் போன டைமில் தான் கோயிலுக்கான பார்க்கிங் ஸ்பேஸையும், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு போகிற வரதுக்கு வழி நீட் சூப்பராக கோயிலில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சாமி தரிசனத்துக்கு அப்புறம் வெளியே வந்து ரிட்டன் சென்னைக்கு கிளம்பியாச்சு. ரிட்டன் நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் இருக்க தென்ஷீரடிக்கு அந்த கரெக்டாக கட்டிங்க்கு முன்னாடி இருக்க ஹோட்டல் அலீஃப்ன்றது. மேக்ஸிமம் எப்போ நைட் டைம் வந்தாலும் இங்கே தான் நிறுத்தி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நீங்களும் போனால் ட்ரை பண்ணுங்கள். See you in next video.